நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.
பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்களை வழங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே பொன்னேரி சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற வாக்காளர் மக்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியிலே இந்த பூமியை அதிர்கின்றவருக்கு இந்த ஆரவார எழுச்சியே நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றுகிறார். இதுவே மக்களுடைய விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். என்னதான் எனக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும். நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்னைக்கு நம்முடைய கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குது. நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தான் ஆட்சி அமைக்கின்றது. இன்னைக்கு அதிமுக கட்சி தலைவர் தான் முதலமைச்சர். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைப்பாடு. என்ன முழுமை பெறல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், போட்டியிடுவதற்கு அதிக வேட்பாளர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பா இடங்கள் வேண்டும் என்று இப்பொழுது பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி இன்னைக்கு காங்கிரஸ் திமுக தேர்தல் வரை கூட்டணி நிக்கி நிலைக்குமா நிலைக்காதா என்று கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படித்தானே? இதே திரு ஸ்டாலின் என்ன பேசினாரு 2 மாசத்துக்கு முன்பு? எடப்பாடி பழனிசாமி தடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு யாரும் வரலினாரு. ஸ்டாலின் அவர்களே, எங்கள் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி. இப்பவே குரல் கொடுத்துட்டாங்க. பிறகு விடுதலை சிறுத்தை அப்படியே பட்டு படாதையோ அவர்களும் ஆட்சியில பங்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சி தெரியுமில்ல? அந்த அம்மா 1 மாசத்துக்கு முந்தைய அவருடைய மாநாடு நடத்துறாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களவர் திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும்.
தேர்தல் நேரத்துல 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு பல அறிவிப்புகள் இன்னும்